மாமா என்ன பண்றியா? சாமி கும்பிட்டுருக்கோம்யா. எப்படி பணங்காட்டுக்குலையா? சாமி பணங்காட்டுக்குலையே சரி, வருஷம் வருஷம் கும்பிடுவோம். இங்கே நம்ம சுற்றி பணச்சவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கார் இந்த ஐயனார். சரி சரி. ஆமாம். எப்படி போன வருஷம் வந்தேன், ஆள் நிறையா இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. அது பணம் இப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி. ஆமாம், எப்போவும் மாசியில் கும்பிட்டுருவோம். மாசி 2ஆவது வாரத்தில் கும்பிடுவோம். இந்த வருஷம் பனை ஏறி, அதாவது பாலையிலும் கம்மியாக தானே வருது மழையிலனால. அதனால் கொஞ்சம் லேட்டாகி கும்பிட்றதுனால எல்லா பேரும் மக்கள் டயரில் தூங்கிட்டாங்க. போன வருஷம் ஆடி மாதம் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் கிடாவட்டி சாமி கும்பிடுவோம். ஆமாம், அது எல்லாருமே என்ன காரணம்? அதுக்கு என்ன அப்போ வந்து எல்லாரும் அதாவது சந்தோஷமாக ஊரில் தங்குறனால சீசன் முடிச்சு இப்போ சீசன் ஆரம்பங்கிறதுனால இனிப்பா பால் பழம் போட்டு கும்பிட்றோம். எப்படி? பால் பழம் பிணைஞ்சி. பால் பழம் எப்படி தயாராகிறது? பால் அதாவது பால்னா தேங்காய் எடுக்கிறது. தேங்காய் திருவி பால் எடுத்து பழம் போட்டு மண்டை வெல்லம் போட்டு பிணையிறது. பிணைஞ்சி சாமி விட்டு அதை சாமி போட்டு வர்ற மக்களுக்கு வரேன். வேற என்ன இருக்கா? கோயிலுக்கு பூசாரி உண்டா? ஆமாம், இந்த அண்ணன் தான் பூசாரி. ஆமாம். உங்கள் பேர்? கணேசபாண்டியன். எத்தனை வருஷமாக சாமி கும்பிட்றீங்க? ஒரு 20 வருஷம். 20 வருஷமா ஐயனார் இதில் வணங்குறியா? எப்படி வருஷத்துக்கு 2 நேரம்? எப்படி? மதுரையில் பால் வளம் இருக்கும்போம். சரி. 2வது கிடா வெட்டுவோம். கிடா வெட்டி எல்லாமே இங்கே வச்சு. 2க்கு டிஃப்ரெண்ட்டு? கிடா வெட்டுறது எதுக்கு, பால் பணம் பிணையிறது எதுக்கு? 2மே ஐயனுக்கு இல்லை, எதுவும் நம்ம காலடி சுற்றதுக்கு. சரி. எதுவும் எந்த எதுவும் இறங்கி தேட்டக்கூடாது. அதாவது காட்டுக்குள்ளே பணச்சிக்கும் போது வந்து எந்த தொந்தரவும் வரக்கூடாது. பாம்பு பள்ளி பூச்சி பட்டை எதுவும் நம்மளும் அண்டக்கூடாது. தொழில் நல்லா நடக்கணும். அதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து பால் பழம் வச்சு சாமி கும்பிட்றியா? எண்டில் வந்து கடைசியில் வந்து ஆடி மாதம் வந்து கறி சாப்பாடு. ஆனால் கறி சாப்பாடு சாப்பிடும்போது கூட்டம் நிறையா வருது. பால் பழத்துக்கு ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம்? சரி, பணத்துக்கு நேரத்தில் ஆகிட்டுல. இப்போ 2 மாதம் கூட ஆகிட்டுல, முதல்ல உங்களோட வேண்டியது. எப்படி சாப்பாட்டில் பால் ஊற்றி சாப்பிடுவாங்களா? முடிஞ்சு ஒத்தே மீனே கொஞ்சம் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் ஓரத்தில் ஊற்றுங்க. போதும் மீனே ஊத்துட்டா. எல்லாம் பால் பழ சாப்பாடுறதுக்காக எல்லாம் வெயிட்டிங். இந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. மாப்பிள்ள உங்க பேரு? இப்ப சொல்லுங்க மாப்பிள்ள உங்க பேரு என்ன? நீங்க ஒரு மாதிரி கொட்டாச்சியோட இருக்கீங்க. என்ன பொங்கல் வாங்கிக்கலாம்? பொங்கல் கொட்டாச்சிலாம் வாங்கணுமா? பொங்கல் எல்லாரும் கையில வாங்கி சாப்பிடுவாங்க. கையில வாங்க சுடும்ல. இந்தா பொங்கல் பண்ணேரி உட்காந்துருக்காப்புல சோறு சாப்பிட. இல்ல பாருங்க, ஒரு ஆள் பொங்கலும் ஒரு ஆள் சோறும் வாங்கிக்கிட போறாங்க போல. சேட்டை, இதெல்லாம் சேட்டை இல்லையா? யாருக்குன்னு கேட்கிறேன். ஒன்னும் பட்டை இல்லாம இருக்கிற எப்படி வைக்கிறது? என்ன சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. வேற என்னவா சொல்லுங்கப்பா. அப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? சரியான சாப்பாடுங்க. சொல்லக்கூடாது. அப்படியே சித்தப்பா வந்து ஊத்துனாரு. அப்படியே தேன் மாதிரி வடியுது பாருங்க. எடுக்கணும்.
அவ்வளோ ஒரு அமைப்புங்க, சரியான சாப்பாடு. ஏன்னா வாங்க, திரும்ப அடுத்த வருஷம் தான் அந்த சாப்பாடு. ஏன்னா பனையத்தேண்டில் கறி சாப்பாடு இருக்குது, வாங்க. பால் சாப்பாடுலாம் நம்ம அடுத்த வருஷம் தான். பால் கொண்டாங்கப்பா. பாலுக்காகத்தான் 2 பேர் வெயிட்டிங்ல இருக்காரு. பூரா அங்கிட்டு கவுத்துருங்க பாருங்க. அது சிந்துது, நான் கீழே வைக்கிறேன். ஓட்டப்பட்ட பிடிங்க. நான் செல்ல தூக்கிட்டு இருக்கேன், பட்டையை பிடிக்க முடியா? அவங்க பிடிக்க மாட்டாங்களே, அவங்க எந்த கிளம்புல பிடிச்சாங்க? அந்த பட்டம் நல்லாவே இல்லை. அந்த ஓலை அவ்வளோதான் வந்தது. அந்த ஓலை இருந்தால் அழகாக பிடிக்கலாம். இந்த பட்டம் என்ன? ஆமாம், நான் பிடிக்கிறது செம்மேரமுடுக்கு. இந்த கடைசி எடுத்துடணும். அந்த கடைசி இருந்த விலங்கு அது அந்த கடைசி இருந்தாதான் வல்லங்கனங்க செம்மையா சேர மாட்டேங்க. இந்த இருக்குல்லையா, அதுக்கு நான் என்ன செய்ய? அண்ணன் தான் நல்லா பிடிக்கும். எங்க அதுவும் வேணுங்கய்யா. காட்டுங்க. தட்டு மாதிரி நல்லா இருக்கும். அதான் டிவி கட்சிக்கும் ஏடிஎம் கட்சிக்கும் வித்தியாசம். தலையில வச்சிருக்கியா? ஓலை தலையில பிடிச்சிருக்கியா? இந்த சாப்பிட்ற வட்டம் இப்படி பிடிக்கணும், பயணி குடிக்கிற வட்டம் அப்படி பிடிக்கணும். அப்படியா? பெரட்டி பிடிச்சா தான் அந்த பட்டம். இதே இவ்வளோ நேரம் சொல்ல மாட்டேன்ட்டியா? ராணுவ ரகசியம் சொல்லாமல் அதானே ராணுவ ரகசியம் இருக்கு சொன்னாப்புல. பிடிக்கணும். சொல்லியிருந்தா அப்பவே சித்தப்பா சம்முன்னு பிடிச்சிருப்பாங்க. இது பயணி பிடிக்கிற வட்டம் அப்படி பிடிக்கணும். நான் வால்பட்டை தான் நல்லா பிடிப்பேன். இது என்ன பட்டை? அது வால்பட்டை. இது என்ன பட்டை? இது சாப்பிட்ற வட்டம். வாங்க வாங்க. என்ன இவ்வளோ லேட்டாக வரல? என்ன இவ்வளோ லேட்டாக வரல? என்ன இவ்வளோ லேட்டாக வரல? என்ன சாமி விட்டுவாங்க, அப்புறம் சாப்பிடுவோம். அந்த வட்டம் பிடிச்ச பாரு. இப்ப வால்பட்டை பிடிக்கவா? இதுதான் வால்பட்டை. இங்கிட்டு நான் விடணும், இங்கிட்டு இந்த ஓலையை விடணும். சரி, உள்பக்கமா பிடிக்கணும், பெரட்டி பிடிக்கணும். இந்த இப்படி 5 வேலை இப்படி இருக்கா? இப்படி பிடிச்சோம்னா வால்பட்டை ரெடி. வல்ல மாதிரி இதான் வாழை. இது வால்பட்டை. இது பயணி குடிக்கிறது, அது சாப்பிட்றது. ஏன்னா இங்கிட்டு விளிம்பு தட்டாது, அங்கிட்டு விளிம்பு தட்டாது. குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி? விளிம்பு தட்டாதுல, இந்த பக்கம் விளிம்பு தட்டாது, அங்கிட்டு அப்படியே வாய் வச்சு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி அந்த வட்டையை பிடிக்கிறது. என்ன இது நல்லா இது நல்லா இருக்குல்ல? கண்ணுக்கு ஆபத்து. இந்த வரேன். இப்படி பிரட்டி பிடிச்சோம்னா இது வந்து சாப்பிட்ற வட்டை. இது வந்து சாப்பிட்ற வட்டை. சரி, என்ன போட்டுமா? சரியா? சின்ன மாதிரி இது தட்டு மாதிரி. இது தட்டு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு திருப்திப்பா இருக்கும். சாப்பிட்டு இருக்காங்களே, 2 பேர் சாப்பிட்டு இருக்காங்களே. வாங்க. பனேரி மகன் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல சாப்பாட்டை. உங்கள் பனேரி நீங்களா என்ன பண்றீங்க? வீடியோ சொல்லி சிரிச்சுட்டே இருந்தா அப்படியே.
வீடியோ போடல, அடுத்து நெக்ஸ்ட் ஆரம்பம். நாளைக்கே போய் வீடியோ போட்டு தான் உங்களுக்காண்டி. போடுங்க. என்னப்பா நாளைக்கு வீடியோ போட்டுருவோம்ப்பா. காட்டுக்குள்ள வசூல் வேட்டை இருக்கு மாம்சு. ஐயா நாங்களாம் ஒரு 200 300 வரி போடுவோம் ஐயா. வரி போட்டு சாமி கும்பிட்டு இருக்கோம். சரி சரி நல்லா சாமி. ஐயனா இருக்கு.